என்னை பொறுமையாளர் கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு 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 இஸ்மாயில் என்ற அந்த பாலகன் சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த வார்த்தையில ஒரு தந்தையினுடைய வளர்ப்பும் ஒரு தமையன் வளர்க்கப்பட்ட விதமும் நமக்கு புரியுதா இல்லையா? புரியுதில்லை. இப்போ நம்ம வீட்டுல நம்ம பையன்கிட்ட கேட்டு பாருங்களேன், உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கொண்ட அப்படின்னா யோசிக்கவே மாட்டான். அடுத்து சொல்லுவான், அத்தான் நீங்களாவது அறுக்கிற மாதிரி கனவு கொண்டி உங்களை கபூர்ல தோண்டி கபனை மூடி 3வது இடத்து பாத்தியா ஓடிட்டோம். அப்புறம் யோசிச்சு பாருங்க, நான் என்னை பொறுமையாளருடன் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஒரு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிள்ளை, ஒரு மழலை செல்வம், அந்த பிள்ளையுடைய அந்த வாயில் வரக்கூடிய அந்த வார்த்தை இவ்வளவு ஒரு வேல்யூவா இருக்கிறா. அதுல நம்ம நல்லா யோசிக்கணும். அவர்கள் வளர்ந்த விதமும் இவர்கள் வளர்க்கப்பட்ட விதமும். இன்னைக்கு அப்படி இங்க வாங்க, நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? 4வது குரங்கு, நம்மளாம் ஒரு 3 குரங்க இமேஜ்ல பார்த்துருப்போம். ஒண்ணு வாய் முடி இருக்கும், காது முடி இருக்கும், கண்ண முடி இருக்கும். இன்னொன்னு 4வது செல்லோட இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லா நபர்களுடைய அந்த நிலைமையும் போய் கொண்டிருக்கிறது. உளவியல் வல்லுநர்கள், சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் நமக்கு சொல்லி தர்றாங்க, மதுவாது போதை மாத்திரம் உங்களுக்கு போதை இல்லை,